தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 ஜூலை 2026. தேய்பிறை த்விதியை காலை மணி 9:24 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருதியை. உத்திராடம் நட்சத்திரம் காலையில் 9:41 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருவோணம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைக்கு வைத்திருதி நாம யோகம், கரஜீகரணம். ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். இன்னைக்கு அகசு நாழிகை 31:32, தியாஜ்யம் நாழிகை 20:01. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை திருதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1. மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 28. சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில சூரியன் மற்றும் வக்ரமையில் புதன், கர்க்கடக ராசியில குரு சுக்கிரன், சிம்ம ராசியில கேது, மகர ராசியில சந்திரன், கும்பராசியில ராகு, மீன ராசியில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. 2 ஜூலை 2026 வியாழக்கிழமைக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றத்திற்கான பலன்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு நடந்து முடியும். வீடு, மண், மனை இது சம்பந்தமான காரியங்கள், வாகனங்கள் சம்பந்தமான காரியங்கள், இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக அமையும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவி கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதுன்னா செய்யணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. இரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும். இன்றைய நாளிலே
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவது நன்மை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி என்பது ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் இன்று உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மனதில் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களுமே ரொம்ப நல்லபடியாக இன்னைக்கு உங்களுக்கு நடந்து முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஒரு நிறைவை, ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். எந்த காரியமும் மனசுக்கு நிறைவாக நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். நல்ல சம்பளத்துடன் கூடிய, கை நிறைய சம்பளத்தினுடைய நல்ல வேலை இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம். எல்லா வழிகளிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். புதிய மாற்றத்திற்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள்.
எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயம். அது மாதிரி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னொரு தொழில் சேர்ந்து செய்வதற்கான ஒரு அனுகூலம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. நமக்கு இந்த 9ஆம் இடம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவாக அற்புதமாக நடக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் நமக்கு ராசியிலேயே சம்பந்தம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கி நமக்கு இருக்க போகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கோச்சார சந்திர பகவான் சூரியன் சாரம் அதன் பின் சந்திரன் சாரம் பெற்று இன்றைக்கு சஞ்சாரம் பண்ணுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் இன்றைக்கு நடக்க போகிறது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நல்லபடியாக தீரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால் சுலபமாக இன்றைக்கி வெளியில் வர முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமாக இருந்த பல காரியங்களை இன்றைக்கி நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான மற்றும் மங்கள காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை இன்று காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.